அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தங்கள் கட்சியிலேயே மூத்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அன்புமணி ஏன் தலைவரானார் என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் மட்டும் வன்னியர்களை பகடைக்காயாக வைத்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி செயல்பட்டு வருவதாக அவர் கூறியிருக்கிறார். தற்போது அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்றும் அவர் கடுமையாக கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இது தொடர்பான முழு விவரம். வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் காஞ்சிபுரத்தில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தார். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த போராட்டம் தொடர்பாகவும் அதில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாகவும் அன்புமணி ராமதாஸுக்கு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி ஒரு பதிலடி அறிக்கையை கொடுத்துள்ளார். அதன்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூட்டணியில் குழாவும் மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ளார். மேலும் தங்கள் கட்சியிலே மூத்தவர்கள் எல்லாம் தள்ளிவிட்டு அன்புமணி ஏன் தலைவர் ஆனார் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்புகிறார். மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வன்னியர் சமூக மக்களை பகடைக்காயாக வைத்து தனது கூட்டணியை பேரத்தை வலுப்படுத்த பேசி வரும் ராமதாசும் அவரது சகோதரர் அன்புமணி ராமதாசும் தற்போது அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள் என்று அந்த போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் அரசியல் சூழல் பணயம் வைத்து தற்போது அரசியல் பேரத்தை வலுப்படுத்த துடிக்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்களை நம்பி என்றும் ஏமாறப் போவதில்லை என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அவர்கள் முகத்தில் அடித்தாற் போல தெரிவித்து விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாஸ் உண்மையிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அக்கறை இருக்குமானால் அவர்கள் கைகுலுக்கி உறவாடி கூட்டணியில் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசை பணிய வைத்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு தைரியம் வேண்டும். தைலாபுரத்தில் பயிலரங்கத்தில் கூட சொல்லித்தர மாட்டார்கள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற மோடி அரசை கேட்பீர்களா? அதையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அன்புமணி ராமதாஸுக்கு எழுப்பியுள்ள பல்வேறு கேள்விகளில் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த அறிக்கை மூலம் எழுப்பியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.